என்ன இன மொழி மண்ணாங்கட்டி என்ன இன மொழி மண்ணாங்கட்டி நீங்க சும்மா அந்த கதையெல்லாம் காது குத்துற காலம்லாம் மலையேறிடுச்சுங்க. இதுல எதுவும் கட் பண்ணக்கூடாது, அப்படியே நீங்க போடணும். தெரிஞ்சுக்குங்க, நான் நெட்ஃப்ளிக்ஸில் அடிமை வேலை பார்க்க வரேன்ட்டேன். உதயநிதிக்கு நான் பதில் சொன்னால் என்னை விட முட்டாள் யாருங்க இருக்கா? சிபிஎஸ்சி ஸ்கூல் மெத்தடில் ஸ்கூல் நடத்திக்கிட்டு பள்ளிக்கூடம் நடத்திட்டு திமுக நடத்துகிற அத்தனை முதலமைச்சர் குடும்பத்தை அவங்க மகள் நடத்துகிற ஸ்கூல் உள்பட அத்தனை ஸ்கூலுமே ஹிந்தி, பிரெஞ்சு, எல்லா மொழிகளும், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், எல்லாம் கொரியன் லாங்குவேஜ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடம் நடத்திட்டு தமிழே சொல்லிக் கொடுக்காத பள்ளிக்கூடம் நடத்திட்டு உங்களுக்கு மொழி மட்டும் முக்கியமா? கொடுத்தா தானே பண்ண முடியும். நீங்க எழுதி கையெழுத்து போட்டு ஏற்கனவே உங்கள் தலைமைச் செயலாளர் ஒப்புதல் வழங்கின பிறகு இப்போ நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. கேட்டால் இந்தின்னு சொல்லி மக்கள்கிட்ட பொய் சொல்கிறீங்க, மக்களை குழப்புறீங்க. எந்த இடத்துலையும் தேசிய கல்விக் கொள்கையில் இந்திங்கிற வார்த்தையே கிடையாது. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு மொழி. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கு. மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் சொல்றாங்க. ஏங்க எல்லா கட்சியும் யாருங்க? அதிமுக எதுக்குறாங்க? எல்லா கட்சியும் யாரு? அவங்க நீட்டா அவங்கள இருக்கிறா, இவங்க இருக்க புதுசா, அது ஒரு பிரச்சனை. நான் கேட்கிற கேள்வி, நீங்க யாரை வஞ்சிக்கிறீங்க? இஸ்ரோவில் ஒரு சிலர் படிச்சிருக்கலாம், ஒரு சிலர் சிறப்பு டியூஷன் படிச்சிருக்கலாம், படித்தவங்க வாத்தியாரோட பிள்ளைகளாக இருக்கலாம். எல்லாமே அப்துல் கலாம் ஆயிட முடியுமா? அந்த கார்ட்டூனுக்காக விகடன் முடக்கப்பட்டது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. பத்திரிகை சுதந்திரத்தை தன்னேச்ச அதிகாரமாக மத்திய அரசு ஒடுக்குகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திராவிட மாடல் ஒரு கருத்து, உங்க கண்ணு குருடு அப்படின்னு போட்டா அரெஸ்ட் பண்றீங்க, காது கேட்கலன்னு போட்டா அரெஸ்ட் பண்றீங்க. நீங்க இதை பத்தி கருத்து சுதந்திரம் வெக்கமா இல்லை? தமிழ்நாடு தான் கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கு. நீங்க கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க. எத்தனையோ பிரதமர்கள் இது போல கேலி சித்திரத்துக்கு ஆளாயிருக்காங்க. நேருல இருந்து மகாத்மா காந்தில இருந்து எல்லாருமே கேலி சித்திரத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஒரு கேலி சித்திரத்தை கூட தாங்கி வைக்க முடியலையா மோடினால? இது கேலி சித்திரம் இல்ல, சதி சித்திரம். திட்டமிட்டு நான் சொல்லி முடிச்சு திட்டமிட்டு அவதூறு பரப்புகிற வகையில், களங்கம் கற்பிக்கிற வகையில் அந்த அட்டைப்படம் இருந்தது என்பதை பல பொதுவான மக்கள் பார்த்து வேதனைப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும். இது ஒரு விசாரணைக்கு பின்னாடி தண்டனை கிடையாது, தண்டனைக்கு பின்னாடி விசாரணை நடக்குது. இது முற்றிலும் தவறானது. அடுத்து இல்லை, இந்து ராம் அவர்கள் ரொம்ப பொதுவானவராக நான் என்றைக்குமே பார்த்ததில்லை. அவரெல்லாம் எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம், எதிர்கட்சி போராட்டத்தில் எல்லாம் கலந்துட்டு பேசுகிறவர். அவர் எப்படி பொதுவான நல்ல கருத்தை சொல்லுவார்? பத்திரிகையாளர்கள் நான் சொல்கிறேங்க, அவர் எல்லா கட்சி திமுக மேடைகள்லாம், திமுக தலைவர் இருக்க மேடைகள்லாம் பேசுகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? வணக்கம். வணக்கம். ஆனால் தமிழகத்தில் 2 விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. ஒன்று விகடன் முடக்கப்பட்டது, 2வது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூடிய கருத்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. எதிர்கட்சிகள்லாம் நேற்று மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அதாவது மீன்ஸ் இங்கே உங்களுக்கு எதிர்கட்சி, இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக கூட்டணி எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மாநிலத்தில் இருமொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள பின்னாடி இந்தியை திணிக்க முயலுது. ஒரு சட்டத்தின்படி நிதியை கொடுக்க மறுக்க மத்திய அரசு உரிமை இல்லை, இது உங்கள் அப்பா வீட்டு பணமா அப்படின்ற குற்றச்சாட்டை கூட்டணி கட்சி எல்லாமே முன்வைக்கிறாங்க. யார் அப்பா விட்டு பணமும் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அப்பன் விட்டு பணமா? ஸ்டாலின் அவருடைய அப்பன் விட்டு பணமா? இல்லை திருமாவளவனுடைய அப்பன் விட்டு பணமா? இல்லை செல்வ பெருந்தகையினுடைய அப்பன் விட்டு பணமா? யாருடைய அப்பன் விட்டு பணம் கிடையாது, மக்கள் பணம். மக்கள் பணத்தை இந்த மக்களுக்கு எப்படிலாம் சேனலைஸ் பண்ணி எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறத நிதி மேலாண்மை மூலமாக அதை திட்டமிடுறாங்க. திட்டமிடக்கூடிய படத்தில் நான் நிச்சயமாக கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு இருக்குது, நிச்சயமாக மண்டபம் முடித்து கல்யாணம் பண்ணுறேன்ட்டு இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஏற்ற ஒவ்வொரு செலவு இருக்குது. ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்துக்கும் ஒட்டுமொத்த கல்விக்கும் மத்திய அரசு உதவி செய்யாத மாதிரி ஒரு நாடகத்தை நடிக்கிறீங்க பாருங்கள் இந்த எதிர்கட்சிகள். அதுதான் வேலைதானே விஷயம். இல்லை, அவங்க பர்டிகுலராக குறிக்கப்படுறது மத்திய அமைச்சர் சொன்ன கருத்து, புதிய கல்விக் கொள்கை ஏற்றால் தான் இந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் வரக்கூடிய நிதியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னது இங்கே பேச பொருளாகப்படுது. பர்டிகுலராக ஏற்கனவே கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே ஒட்டுமொத்தமாக ஏறத்தால 40,000-50,000 கோடி தமிழ்நாட்டில் பட்ஜெட் போட்டிருக்கீங்க கல்வித்துறைக்கு, கல்விக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, மாணவர்களுக்கு. அதெல்லாம் அந்த திட்டத்தில் வருது.
இது என்னன்னு கேட்டால் அட பாவிகளா, ப்ரைவேட்டு ஹை ஸ்கூல்ஸு, கான்வென்ட்டு, சிபிஎஸ்சி ஸ்கூலு இதெல்லாம் ரொம்ப நவீன மாடர்னாக மாற்றிட்டு இருக்காங்க. எல்லா போர்டும் ஸ்மார்ட் போர்டாக இருக்குது, டிஜிட்டல் போர்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஒளி அமைப்புகள் வச்சுருக்காங்க. ப்ளே கிரவுண்டில் எல்லா டெவலப்மெண்ட்ஸும் கொண்டு வர்றாங்க. அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பிளாக்காக பண்ணுங்கள், அதுக்காக இதை வச்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். சரி, இதை நீங்கள் பண்ணுறது எந்த திட்டத்தில் வருது? எந்த சமஸ்கிருத திட்டத்தில் வருது? அது ஏன் வருது? அது மும்மொழி திட்டம் அதில் இருக்குது. பண்ண முடியும். நீங்கள் எழுதி கையெழுத்து போட்டு ஏற்கனவே உங்கள் தலைமைச் செயலாளர் ஒப்புதல் வழங்கின பிறகு இப்போ நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. கேட்டால் இந்தின்னு சொல்லி மக்கள்கிட்ட பொய் சொல்கிறீங்க, மக்களை குழப்புறீங்க. எந்த இடத்துலையும் தேசிய கல்விக் கொள்கையில் இந்திங்கிற வார்த்தையே கிடையாது. மும்மொழி கொள்கைன்னு இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. மும்மொழி கொள்கை இல்லை. நீ இருமொழி கொள்கை தான், மூன்றாவது ஒரு மொழி படிச்சுக்க. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு மொழி. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கு. மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் சொல்றாங்க. ஏங்க எல்லா கட்சியும் யாருங்க? அதிமுக எதுக்குறாங்க? எல்லா கட்சியும் யாரு? அவங்க நீட்டா அவங்கள இருக்கிறா, இவங்க இருக்க புதுசா, அது ஒரு பிரச்சனை இல்லை. நான் கேட்குற கேள்வி, நீங்க யாரை வஞ்சிக்கிறீங்க? திராவிட மாடல் அரசும் திராவிட கூட்டணி கட்சிகளும் யாரை வஞ்சிக்கிறீங்க? ஏழை பள்ளி மாணவர்களையா? கார்ப்பரேஷன் பள்ளிக்கூட மாணவர்களையா? அரசு பள்ளிக்கூட மாணவர்களையா? அவங்க ஒரு சொல்ற குற்றச்சாட்டுக்கு அவங்க சொல்றாங்க, இதே கார்ப்பரேஷன் பள்ளியில அரசு பள்ளியில் படித்தவர் தான் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. 90% தமிழ் மொழி படித்தவர்கள்லாம் உலக அளவில் இருக்காங்க. இஸ்ரோவுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழ் படித்து தமிழ் வழியில் படித்தவர்கள். இந்த கற்பனை கதைக்கெல்லாம் கணக்கு இருக்கா? இஸ்ரோ தலைவர்கள் இல்லையா? நீங்க இன்னைக்கு நீட்ல பாஸ் பண்ற ரேஷியோ எடுத்து பாருங்க. 87,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல 7.5% கொடுத்தாதான் தலைவர்கள் தமிழர்களா இல்லைங்களா? தமிழ் வழி படித்தவர்களா இல்லையா? இஸ்ரோவில் ஒரு சிலர் படிச்சிருக்கலாம், ஒரு சிலர் சிறப்பு டியூஷன் படிச்சிருக்கலாம், படித்தவங்க வாத்தியாரோட பிள்ளைகளாக இருக்கலாம். எல்லாமே அப்துல் கலாம் ஆயிட முடியுமா? நீங்கள் உங்கள் மனச்சாட்சிக்கு ரெட் பிக்ஸுக்கு நல்லா யோசிங்க. இன்றைக்கி இருக்கிற டாக்டர்ஸ், இன்ஜினியர்களில், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களில் எவ்வளோ பேர் வெற்றி பெற்று போயிருக்காங்க? அவங்க எந்த செக்ஷன் ஸ்கூலில் படித்தாங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு பேசுங்க. இந்தியாவோட சும்மா போய் பேசி எப்படியோ மெடிக்கல் ஹப்பே சென்னை மிகப்பெரிய ஒரு, அதாவது மருத்துவத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நீட் வர்றதுக்கு முன்னாடி இங்கே படித்த மருத்துவர்கள் தான் இன்னும் இருக்காங்க. அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. அவங்க எல்லாமே தமிழ் வழி படித்த. நீட் வர்றதுக்கு முன்னாடி பின்னாடிங்கிறது கிடையாது. மாற்றம் எல்லாருமே தமிழ் வழி படித்தவர் தான் இன்னைக்கு வெற்றியாளர்களாக இருக்காங்க, மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்காங்க. எல்லாம் பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணாதீங்க. தமிழும் படிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. அதிகம் யார் ஜெயிச்சா? நீட் வர்றதுக்கு முன்னாடி தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் 3 மாவட்டத்தில் இருக்க ஸ்கூலில் 4000 டாக்டர் ஃபில்அப் பண்ணிடுவாங்க. மீதி 5%, 2% யாருக்காவது லக்கில் கிடைச்சா தான். இன்னைக்கு அது மாறி இருக்கு. தமிழ்நாடு பூரா எல்லா ஸ்டூடெண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஏழை பள்ளி மாணவருக்கு 700 பேர் 800 பேர் இன்னைக்கு டாக்டர் ஆகிறான். உங்க சட்டத்தில் இருந்துச்சா நீட்டுக்கு முன்னாடி? ஒரு ஏழை மாணவன் நீங்க டாக்டர் ஆக்கிட்டீங்களா? ஒரு அரசு பள்ளிக்கூட மாணவன் நீங்க டாக்டர் ஆக்க விட்டீங்களா? இன்னைக்கு கதை பேசிட்டு இருக்கீங்க. முன்னாடி ஏழை மாணவர்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்க? நிச்சயமா இல்லை, 1% கூட இல்லை. ஏதோ 1-2 வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் மார்க்கின் அடிப்படையில் கிடைச்சதா எல்லா பேரும் வந்திருக்காங்க. அது குறிப்பிட்ட குறிப்பிட்ட உங்க மார்க்கை தூக்கி ஓரமா வைங்க. என்ன மார்க் அடிப்படையில்? ஒரு பக்கம் 95% மார்க் வாங்கினவன் டாக்டர் ஆகிறான், ஒரு பக்கம் வெறும் 50% வாங்கினவன் 50 லட்சம் 1 கோடி 1.5 கோடி கொடுத்து டாக்டர் ஆகினான். அப்புறம் என்ன மார்க் அடிப்படையில் இருக்கு? மார்க் அடிப்படையில் என்ன பண்ணணும்? இருங்க பதில் சொல்ல விடுங்க தம்பி. இப்போ நான் கேள்வி நீ கேட்க தெரியல. மார்க் அடிப்படையில்னா எல்லா மாணவர்களுக்கும் ஒன்று, எல்லா மாணவர்களும் 90%க்கு மேலே வந்தவங்கள சமூக நீதியின் அடிப்படையில், ரிசர்வேஷன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு உங்கள் சட்டம் சொல்லிச்சா? அப்படித்தான் தேர்ந்தெடுக்கும். ஏங்க என்னங்க அப்புறம் 1 கோடி நன்கொடை கொடுத்து விட்டு 40% வாங்கினவங்களாம் போய் பேசலையா? டாக்டர் ஆகலையா? எந்த உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க? இப்போ நீட் வந்த பின்னாடி டொனேஷன் கொடுத்து எல்லாமே டொனேஷன் கொடுக்காம சேர்றாங்களா? அங்கே தான் ஒரு சமநீதி இருக்குது. நீ என்னதான் 2 கோடி கொடுத்தாலும் 5 கோடி கொடுத்தாலும் தயாநிதி மாறன் பொண்ணு 2 தடவை பரீட்சை எழுதி கிடைக்கலைன்னு ஒரு தகவல் வெளியில் சுற்றி இருக்கிற மாதிரி மெடிக்கல் காலேஜ் ஓனரே நினச்சாலும் நீட் பாஸ் பண்ணாமல் தன் பிள்ளைக்கு அங்கே டாக்டர் சீட் கொடுக்க முடியாது. இந்த சமநீதி இப்போ உருவாயிருக்கு. நீங்க என்னமோ சமூக நீதிக்கு எப்படி சொல்றீங்க? இங்க இருக்க அரசியல் கட்சிகள் இது சமூக நீதிக்கு எதிரானது அப்படி சொல்றாங்க. நீங்க சமநீதின்னு எப்படி சொல்றீங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்னோம்.
அரோகரானா அம்போன்னு போகிறதுன்னு நீங்கள் மாற்றி சொன்னீங்க. இது உங்களுடைய வஞ்சக செயல், காழ்ப்புணர்ச்சி, பாரம்பரிய கலாச்சாரத்தை கெடுக்கிற பண்பு, கெட்ட பண்பு உங்கது. எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி சொல்லுவீங்க. நீங்கள் மாற்றி சொன்ன போல நாங்கள் ஏற்றுக்கணுமா? தமிழக மக்கள் ஏற்றுக்கணுமா? தேர்தல் வேறு அரசியல் வேறு நினச்சிக்கிட்டு இருந்த மக்கள் இனிமேல் பாருங்கள், ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு, பண்பு வேறு, பாரம்பரியம் வேறு, எல்லாத்தையும் ஒரு லைனில் கொண்டு வரோமா இல்லைன்னு பாருங்கள். உதயநிதி சொல்கிறாரு தேர்தல்லாம் ரெண்டாவதா, எங்களுக்கு இன மொழி தான் முதல்ல, இன்னும் ஒரு இனப்புரட்சிக்கு, அதாவது என்ன இனமொழி மண்ணாங்கட்டி, என்ன இனமொழி மண்ணாங்கட்டி தயாராகும் தமிழ்நாடு சொல்றாரு. நீங்க சும்மா அந்த கதையெல்லாம் காது குத்துற காலம்லாம் மலையேறிடுச்சுங்க. மொழி போறாது, கிளி போறாது, என்னத்தை உங்க மொழி போற எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் மெத்தட்ல ஸ்கூல் நடத்திக்கிட்டு, பள்ளிக்கூடம் நடத்திட்டு, திமுக நடத்துகிற அத்தனை முதலமைச்சர் குடும்பத்தை அவங்க மகள் நடத்துகிற ஸ்கூல் உள்பட அத்தனை ஸ்கூலுமே ஹிந்தி, பிரெஞ்சு, எல்லா மொழிகளும், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், எல்லாம் கொரியன் லாங்குவேஜ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடம் நடத்திட்டு, தமிழே சொல்லிக் கொடுக்காத பள்ளிக்கூடம் நடத்திட்டு உங்களுக்கு மொழி மட்டும் முக்கியமா? எப்படி இப்படிலாம் ஏமாத்த உங்களுக்கு வெக்கமா இல்லை? அவங்க குற்றச்சாட்டு என்னன்னா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல ஹிந்தி திணிக்கப்பட்டது, அங்க ராஜஸ்தானி, பூச்சிக்குடி போன்ற மொழிகள் அழிக்கப்பட்டுருச்சு, மறைக்கப்பட்டுருச்சு, பேச்சுவழக்கே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டுக்கிறாங்க. அதே போல தமிழகத்திலும் ஹிந்தி திணிக்கப்பட்டால், ஹிந்தி மூன்றாவது மொழியாக்கப்பட்டால் தமிழும் அழியும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்க மூன்றாவது மொழி தமிழ்? தமிழ் தானே முதல் மொழி. இல்ல ஹிந்தி மூன்றாவது மொழியாக ஹிந்தி எங்க சொன்னாங்க? ஹிந்தி எங்க சொன்னாங்க? தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசுற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. சரி, ஒரு 15%. அது கூட அதிகம் தான் நினைக்கிறேன். அப்படியா? என் மனசுல படுறது உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும். நீங்க திருவள்ளூர் பார்டர் மட்டும் நினைக்கிறீங்க. மதுரையில் இருக்காங்க, விளாத்தியூர்ல இருக்காங்க, கோயில்பட்டியில இருக்காங்க, திண்டுக்கல் பகுதியில் இருக்காங்க. தமிழும் பேசுவாங்க, எல்லாருமே தமிழும் பேசுவாங்க, தமிழ் தான் படிக்கிறாங்க. தெலுங்கு தாய்மொழியா இருக்கும், ஆனா தமிழ் தாய்மொழி, தமிழ் தான் பேசுவாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல தமிழ் தெலுங்கு தான் பேசுவாங்க. நிறைய இன்னைக்கு அண்ணன் வைகோ வீட்டுல கூட எல்லாம் தெலுங்கு பேசுவான்னு சொல்றாங்க. எல்லாருமே தமிழும் தெலுங்கும் படிப்பாங்க. அப்ப அவங்க தெலுங்கு படிக்கிற வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன தப்பு? மலையாளம் படிக்கிற வாய்ப்பு இன்னைக்கு மொத்தம் கன்னியாகுமரியும் திருவாதாங்கூர் சமஸ்தானத்திலேருந்து போராடி நம்ம மீட்ட மாவட்டம் இன்றைக்கி இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம். அது ஃபுல்லாக கேரளாவாக இருந்தது, கேரளா மன்னருடைய ஆட்சியில் இருந்தது. இன்றைக்கி நம்ம மீட்டு எடுத்தோம் நம்ம பூமியை. இன்றைக்கி அங்கே மலையாளம் படிக்கிற பிள்ளைங்கள் மூன்றாவது ஒரு மொழியை படித்தா உங்களுக்கு என்ன கஷ்டம்? இன்னைக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற பகுதியில் அவ்வளோ கன்னட பார்டர் இருக்குது. எல்லாம் கன்னடம் பேசுகிற மக்கள் அங்கே இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க கன்னடம் ஒரு மூன்றாவது மொழியை படித்தா உங்களுக்கு என்ன கஷ்டம்? சரி, இன்னைக்கு சென்னையில் ஆற்காடு வீராசாமி மக்கள் என்ன மொழி படிக்கணும்? தென் மாவட்டங்கள் இருக்காங்கல்ல, இப்போ வந்து பார்டரு அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டிய மக்களை நீங்கள் சொல்கிறீங்க. தென் மாவட்ட மக்கள் அவங்கெல்லாம் என்ன மொழி படிப்பாங்க? ஏதோ அவங்க பிடிச்சதான் படிப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் தான் போதுன்றாங்களே. உங்கள்கிட்ட சொன்னாங்களா? யார் வந்து உங்கள்கிட்ட சொன்னா? சும்மா நீங்கள் மக்கள் பிரதிநிதிங்க மண்ணாங்கட்டி நீங்கள் தான் குண்டாச்சட்டியில் குதிரையை ஓட்டிட்டு எல்லாத்தையும் கெடுத்து நாட்டை குட்டிச்சோராக்கி வச்சுருக்கீங்க. நம்ம வியாபாரிகளை கூப்பிட்டு கேட்டால் ஏன் நீ வந்து எல்லா ஹோல்சேலும் நார்த்தில் இருக்குது, நீங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்கீங்கன்னா எங்களுக்கு என்ன செய்கிறது? அந்த தாண்டி கும்மிடி புண்ணியை தாண்டி போய் எங்களுக்கு பேச தெரியல. அவன் இங்கே வந்து உட்காந்து தமிழ் பேசுகிறான், தமிழ் படிக்கிறான், தினத்தந்தி பேப்பர் படிக்கிறான், இங்கே வியாபாரம் பண்ணுறான், எங்களுக்கு தாண்டி போய் பேச தெரியலன்னு வணிகர்கள் சொல்கிறான். இன்றைக்கி தமிழகத்தில் நீங்கள் படிப்பை விடுங்க, கல்வியை விடுங்க, ஸ்கூலை விடுங்க. எத்தனை லட்சம் தொழிலாளர்கள் இன்றைக்கு தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிற தொழிலாளர்கள் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? ரெட்பிக்ஸ் சொல்லுங்கள். தமிழகத்தில்? ஆமாம், தமிழகத்தில் இப்போ அதிக கொஞ்சம் இப்போ தொழிலுக்காக பிழைப்பு தேடி வர்றாங்க. தமிழகத்துக்கு வேலை தேடி வர்றாங்க, வேலை பார்க்குறாங்க. அவங்கள வச்சு தான் நம்ம தொழில் பண்ணுறோம். ஒரு கொரோனா காலத்தில் அவங்க ஊரை விட்டு போன பிறகு தீபாவளி பண்டிகைக்கு ஊரை விட்டு போகும்போது இங்கே என்ன பாடுபட்டோம், இங்கே இண்டஸ்ட்ரியை மூடி வச்சோம், கட்டட வேலை நின்று போச்சு, பில்டிங் கட்டலைங்கிறது தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்குமே தமிழகம் வாழ்வு கொடுத்துக்கிட்டு இருக்கு. மற்ற மொழி பேசவங்களுக்கு தமிழகம் வாழ்வு கொடுக்கறது யார் சொன்ன? தமிழ்நாட்டில இருந்து வெளியூர் போனால் அங்கே வாழ்வு கொடுக்குது நமக்கு. பாம்பேல இருக்க தமிழர்களுக்கு மகாராஷ்டிரா வாழ்வு கொடுக்குது, டெல்லியில இருக்க தமிழர்களுக்கு. பாம்பேல 25 லட்சம் பேர் இருக்காங்க. சாதனை நினைச்சீங்களா நீங்க? பெங்களூர்ல எவ்வளவு தமிழர் இருக்காங்க தெரியுமா? நீங்க அதெல்லாம் சொந்த பங்களா, வீடு, தொழில் எல்லாமே வேரூன்றி 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷமா நம்ம மக்கள் அங்க இருக்காங்க. நீங்க அதுக்கு இதுக்கு ஏன் போட்டு குழப்பறீங்க? ஏன் உங்களுக்கு என்ன குழப்பம்? நான் இங்க வந்து இத்தனை லட்சம் பேர் இருக்கிற ஒரு சமூகமா மாறி இருக்கமே. கூடுதலாக ஒரு லாங்குவேஜில் இன்றைக்கி கட்டடத் தொழிலில் இருக்கிற அத்தனை 75% தெலுங்கு பேசுகிற மக்கள் இன்றைக்கி கட்டடத் தொழிலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே. அங்கே இருக்கிற பையனோ, அங்கே இருக்கிற அவங்க வீட்டு பிள்ளையோ, அங்கே வணிகம் செய்கிறவனுடைய பிள்ளையோ அவங்கள்ட்ட அந்த தெலுங்கில் பேசுனா நல்லதா கெட்டதா?
அவங்களுக்கு நல்லது. அதுக்காக இனிமேல் நீ தமிழ் பேசாத. ஏங்க நீங்கள் யாரை வஞ்சிக்கிறீங்க முதல்ல புரியல. ஒன்றை மட்டும் ஏமாற்ற பார்க்குறீங்க எல்லா மீடியாவும் சேர்ந்து. இந்த 68 லட்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸு சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கான்வெண்ட்டில் படிக்கிறாங்கன்னு அந்த ஆசிரியர் சங்க தலைவர் திமுகவை சேர்ந்த அரசகுமார் சொல்கிறாரு. அப்போ அந்த 68 லட்சம் மாணவர்கள் என்ன வேணாலும் படிக்கலாம், 3வது மொழி படிக்கலாம், 4வது மொழி படிக்கலாம், நீ டியூஷன் 5வது மொழி படிக்கலாங்கிற ஒரு அதிகாரத்தை சட்டப்பூர்வமாக டிபார்ட்மெண்ட் வைஸு நீங்கள் அனுமதி கொடுத்த பிறகு ஏன் என்னுடைய ஏழை பள்ளி மாணவரை மட்டும் நீ எதுவுமே படிக்காத இது மட்டும் போதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரை வஞ்சிக்கிறதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்க? இன்னைக்கு ஒரு கான்வெண்ட்டில் படிக்கிறவன் எல்லா திறமையும் படித்து அவன் படிச்சுட்டு மேலே வரணும். நம்மால் கார்பரேஷன் அரசு பள்ளிக்கூடத்தில் மேலே வரணும். 2 பேரும் அவன் வழியில் போகிறான். கடைசியில் போட்டி ஒன்றா தானே இருக்கு. சரி, இப்போ மற்ற மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு தமிழ் படிப்பாங்களா? நிச்சயம் படிப்பாங்க. இப்படி சொல்லி எந்த அடிப்படையில் சொல்லுங்க? எந்த அடிப்படையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி தமிழின் புகழை, தமிழின் பெருமையை, தமிழ் இலக்கியங்களின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்ன யாரும் இருக்காங்களா? சார் சொல்றத கேளுங்க. கேள்வி கேட்டீங்கல்ல, தமிழின் பெருமையை சொல்றோம் யாராவது இருக்காங்களா? இந்தியா பூரா பள்ளிக்கூட மாணவர்களை உட்கார வச்சுட்டு சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் எல்லாரும் தமிழ் கற்றுக்குங்க. ஓப்பன் டாக்குமெண்ட்டுங்க. தொலைக்காட்சியில் பார்த்தோம், பத்திரிகையில் பார்த்தோம். நீங்கள் எல்லாம் தமிழ் கற்றுக்குங்க. தமிழ் மாதிரி ஒரு சிறப்பான மொழி உலகத்தில் எங்குமே இல்லை அப்படின்னு மோடி சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்று மாதிரி இங்கே இருக்கிற நம்ம ஒரு பீகாரி மொழி பேசுகிறோம், மைத்திரி மொழி பேசுகிறோம், ஒரியா மொழி படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரியாவில் நீங்கள் வாங்க எங்களுக்கு தமிழ் டீச்சர் கொடுங்க, எங்கள் ஸ்டூடெண்ட் தமிழ் மொழி கற்றுக் கொடுங்க அப்படின்னு 3வது மொழி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போட்ட அத்தனை மாநிலங்களும் இன்றைக்கு பெருசாக நினைக்கிறது. ஏன்னா கடந்த 11 வருஷமா தமிழ் தமிழ் தமிழ்னு ஒரு தலைவர் பேசியிருக்கிறார்னா அது நரேந்திர மோடி. வெயிட் அப்ப அந்த இருக்க மாநில மக்களுக்கும் சரி, அமைச்சர்களுக்கும் சரி, முதலமைச்சர்களுக்கும் சரி, தமிழை நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க என்ன வருமா வராதா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மோடிக்கு தமிழை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மொழியை மட்டும் இப்படி பேசிட்டு பாராட்டிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்ஜெட்லேயும் சரி இது போல நிதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை திமுக உங்களுக்கு பிடிக்காது? ஜிஎஸ்டின்னு ஒன்று வாங்கிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டியில் எங்களுக்கு ₹1 கூட கிடைக்கல. மத்திய அரசு ₹1 கூட கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. அடிக்கடி துணை முதல்வர் போகிற இடத்துல மீட்டிங்கில் எல்லாம் பேசுகிற வெக்கமாக இருக்குங்க. அவ்வளவு கேனத்தனமாக நம்ம மக்களை ஏமாற்ற நினைக்கிறது, வஞ்சிக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ரெட்பிக்ஸில் வந்து சம்பளம் வாங்க வேலை பார்க்குறேன். நான் சொல்கிறது பொய்னா இன்றைக்கி ₹1,00,000 நீங்கள் ஒரு ஜிஎஸ்டியில் வரி கட்டுறீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு வியாபாரி இதில் எதுவும் கட் பண்ணக்கூடாது, அப்படியே நீங்கள் போடணும். ₹1,00,000 உங்கள் கடையில் வரி கட்டுறீங்க ஜிஎஸ்டி. இதில் ₹71,000 மாநிலத்துக்கு வருது. தெரிஞ்சுக்குங்க. நான் ரெட்பிக்ஸில் அடிமை வேலை பார்க்க வரேன்ட்டேன். ₹1,00,000 தமிழ்நாட்டில் ஒரு வியாபாரம் பண்ணி நீங்கள் ₹1,00,000 கட்டினா 71,000 மாநிலத்துக்கு வருது. 50% டைரக்டாக இம்மிடியட்டாக வருது. 21% பிரித்து கொடுக்குறதுல வருது. இதுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரூல்ஸ், சட்டம், ரெகுலேஷன். மத்திய அரசுக்கு எவ்வளோ போகுது? ஒன்லி 29,000. ₹1,00,000 உதாரணம் சொல்கிறேன். இது 1,00,000 கோடிக்கு இதுதான், 1000 கோடிக்கு இதுதான். ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய வரி வருவாய் 31,000 கோடி. இன்றைக்கு 64,000 கோடி. எங்கே வந்து ஏமாத்துற? யார்கிட்ட போய் சொல்கிற? கேனத்தனமாக இருக்கிற மக்கள்கிட்ட காதில் பூசுத்தி ஏமாத்திட்டு இருப்பீங்களா? ₹1 கொடுக்கல, ₹1 கொடுக்கலன்னு 2746 கிலோமீட்டர் ஹைவேஸ் போட்டிருக்கோம். யார்கிட்ட வந்து ஒரு பைசா கொடுக்கலன்னு சொல்கிறேன்? எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் பாருங்கள், எல்லா ஏர்போர்ட்டையும் பாருங்கள். இன்றைக்கி திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் அத்தனை ஏர்போர்ட்டையும் நீங்கள் 10 வருஷத்துக்குள்ள எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. சென்னையில் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு குடிநீர் குழாய் தனி இணைப்பு மத்திய அரசு செஞ்சு கொடுக்குதே. 41 லட்சம் வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இது இருந்துச்சா? 51 லட்சம் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம், இருந்துச்சா? 14 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க, இருந்துச்சா? 42 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ₹6,000 புதிய திட்டத்தை அமல்படுத்தி தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 42 லட்சம் விவசாயிகள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துச்சா? அப்புறம் என்ன 1 பைசா கொடுக்கல, 1 பைசான்னு யாரை ஏமாத்துறீங்க? இந்த 20 கிலோ 30 கிலோ அரிசி, இலவச அரிசி மக்களுக்கு கொடுக்கறது கூட முந்தி மத்திய அரசு ₹4 ₹3 வாங்கிட்டு இருந்த காலம் ஒன்று இருந்துச்சு. அதையும் ஒழிச்சு மொத்தமாக இன்றைக்கு 1,47,00,000 ரேஷன் கார்டுக்கு மத்திய அரசோட இலவசமாக கொடுக்குற அரிசி தான் நீங்கள் பையில் போட்டு 20 கிலோ 30 கிலோ மக்கள் கொடுக்குறீங்க. சுய குழுக்கு 5 லட்சம் இருந்த கடன் தொகை இன்றைக்கு 20 லட்சமாக பாரத பிரதமர் உயர்த்திருக்காரு. நீங்கள் என்னென்ன வரிசையில் கடன் கொடுக்குறீங்க? கொடுக்குற பேங்க்ல மாநில அரசு பேங்கா? 40 லட்சம் பேருக்கு இலவச கேஸ் இணைப்பை கொடுத்து இன்றைக்கு அடுப்பு ஊதும் பெண்களே தமிழ்நாட்டில் இல்லை.
என்னங்க கேட்டால் ₹1 கொடுக்கல ₹1 கொடுக்கல, என்ன போய் பித்தலாட்டம்? இதுக்கும் ஆட்சிக்கும் நிதிக்கும் நிர்வாகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் போகிறீங்களாங்க நாடாளுமன்றத்தில் போய் என்ன கேட்குறீங்க, என்ன பேசுகிறீங்க, எதை பற்றி பேசுகிறீங்க? ராகுல் காந்தி கூட ஊர்வலம் போயிட்டு இருக்கீங்க, கருப்பு சட்டையை போட்டுட்டு போகிறீங்க, கையில் ஒரு டைரியை வச்சுட்டு சுற்றுறீங்க. எந்த பண்ணிக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு கோரிக்கை ஏதாவது வச்சுருக்கீங்களா? காவிரி பிரச்சனை இன்னும் தீர்த்திருக்கீங்களா? காவிரி பிரச்சனை யார் சாத்திக்கணும்? காவிரி பிரச்சனை யார் தீர்க்கணும்? நம்ம பாஜக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மேகதாது அணை கட்டலை. தம்பி, நீங்கள் ஏற்கனவே பத்திரிகையில் இருந்தவர் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதே திமுக இருக்கும்போது, மத்தியில் காங்கிரஸ் இருக்கும்போது, ஆரங்கி சரஸ்வதி கபினியில் குறுக்கே அணை கட்டும்போது வேடிக்கை பார்த்த திமுக தானே. அனுமதி கொடுத்தது பாஜக தானே சார்? அவங்க நான் சொன்ன 3 அணையை கொடுத்தது பாஜகவா? மேகதாது அணை கட்டுறதுக்கு பாஜக அரசு அனுமதி கொடுத்துருக்கு. எங்கே அனுமதி கொடுத்துருக்கு? அனுமதி கொடுத்தா தான் நேரம் கட்டியிருப்பானே. தமிழ்நாடு அரசை கேட்காமல் ஒரு பணியை கூட நீ செய்ய முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் பிஜேபி. நாங்கள் தானங்க முதல்ல போறோம்னா தஞ்சாவூரில் தமிழக பாஜக மேகதாது அணைக்கு கட்ட அனுமதிக்க கூடாதுன்னு யாருக்கு போறான்னா ரொம்ப அநியாயம். நீங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வளர்ற பிள்ளைங்க ஒரு பக்கம், 3வது நீங்கள் தேசிய கல்விக் கொள்கைனா மும்மொழி கொள்கை இது மட்டும்தானா? 3வது 5வது 8வதுல பரீட்சை வை. ஏன் பரீட்சை வைக்கிற? கான்வென்ட் ஸ்கூல்லையும் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அவன் டியூஷனு அது இது ஸ்பெஷல் கிளாஸு வகுப்பறையோட சிஸ்டம் டிஜிட்டலு வேலை போயிட்டுருக்கான். நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கிறானே பார்க்க ஆள் கிடையாது. 2 பேரும் ஒன்றா வந்து +2ல் சந்திக்கிறான், SSL சந்திக்கிறான். அப்போ நீ என்ன பண்ணு, 3, 5, 8வதுல நல்லா படிக்கிறானே செக் பண்ணி அவனை பயிற்சி கொடு. அவன் சரியாக தேரலைன்னா டீச்சர்ஸுக்கு பயிற்சி கொடு. அதுவும் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஆசிரியர் பத்தலை, இடம் பத்தலை, வகுப்பு பத்தலை, புக்கு பத்தலைன்னா அதுக்கு உதவி பண்ணுன்னு சொல்கிறாரு மோடி. இதை வேண்டான்னு சொல்கிறீங்க. 9வதுக்கு பிறகு 3வது இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ரெட்பிக்ஸ் வந்து நல்ல மக்கள் ஆதரவு பெற்றது. அதுக்காக நான் சொல்லிடுறேன். சிறப்பு வகுப்பு பாடம், சிறப்பு பாடம் எடுக்கிறதுல எனக்கு பாட்டனி கிடைக்கல, ஜுவாலஜி கிடைக்கல, பிசிக்ஸ் கிடைக்கல, ஹிஸ்ட்ரி கிடைக்கல, பிகாம் போகிறதுக்கு அக்கௌண்டன்சி கிடைக்கல அப்படின்னு மாணவர்கள் தத்தளிக்கிறான். மோடி என்ன சொல்கிறாரு, நீ என்ன வேணாலும் சிறப்பு பாடம் எடுத்துக்க, எது வேணாலும் படி. ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் படிக்கிறவன் நீ டாக்டராக போ, பயாலஜி படிக்கிறவன் நீ இன்ஜினியராக போ. அன்றைக்கி உனக்கு விருப்பத்துக்கு கிடைக்காம இருக்கலாம், அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்தில் மைண்ட் மாறி இருக்கலாம், கல்வி அறிவு மாறி இருக்கலாம், மேம்பட்டுருக்கலாம், என்ன வேணாலும் படின்னு சொல்கிறாரு. அதை கெடுக்குறீங்களா? இருங்க சொல்லிடுறேன் அடுத்து சொல்லி முடிச்சுக்கிறேன். பேசிக் இல்லாமங்கிறதுல அதெல்லாம் இன்றைக்கி நிறைய ஆன்லைனில் அது இதில் பசங்க படித்து தள்ளுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி புக்கை தேடி போக வேண்டியதில் கையில் புக்கை வச்சுட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஒரு டிகிரி படிக்கிறோம். செகண்ட் இயர் முடிச்சுட்டு ஒரு ஏழை பொண்ணு வந்து திடீர்னு கல்யாணம் வச்சுருக்காங்க, இல்லை தான் வேலைக்கு போகுது, படிப்பை இடையில விட்டுறது, செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அவளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? +2. மோடி என்ன சொல்கிறார், செகண்ட் இயர் கம்ப்ளீட்டட் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுங்கிறாரு. இது உங்களுக்கு தேவையில்லையா? ஸ்கூல் சரியில்லைன்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி மேம்படுத்துன்னு சொல்லி மொத்த ஜிடிபியில் 2% ஒதுக்கி 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி திட்டத்துக்கு ஒதுக்குறது தப்பா? இதெல்லாம் என்னைக்காவது நீங்கள் வெளியே சொல்லியிருக்கீங்களா? 9வது வேலை படிக்கிற பையனுக்கு தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்குறாரு. திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு மோடியும் அமித்ஷாவும் சமஸ்கிருதம் பேசக்கூடிய முதலாளிகளுக்கு அடியாட்களாக இதை வேலையை பார்த்துருக்காங்க. இந்தியா முழுவதும் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு நாடாக உருவாக்க முயற்சியில் தான் பண்ணுறாங்கன்றாரு. ஒரே மொழி பேசுகிறவர் ஏங்க தமிழில் சாகுறாரு? ஒரே மொழி பேச சொல்கிறவர் தமிழின் பெருமை ஏங்க எடுத்து சொல்கிறாரு? ஐநா சபைக்கு போனாலும் தமிழ் பேசுகிறாங்க, பட்ஜெட் சமர்ப்பித்தாலும் தமிழ் பேசுகிறாங்க, புதிய பாராளுமன்ற களத்தில் தமிழின் பெருமையான செங்கோலை கொண்டு போய் வைக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் திருக்குறள் மையம் ஒவ்வொரு நாட்டிலையும் அமைக்கணும்னு சொல்லி 6 நாடு தேர்ந்தெடுத்து முதல்ல சிங்கப்பூர் அமைக்கிறாங்க. நீங்கள் திருமாவளவனுங்களாம் குண்டாஞ்சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கவங்க. இவங்க இங்கே இருக்கிற அரசியல் பண்ணணும், இங்கே 4 MP ஜெயிக்கணும், இங்கே 5 MLA ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க இவங்க நோக்கம், லட்சியம். பிரதமர் அப்படி இல்லைங்க. 140 கோடி குடும்பமும் ஒன்றா வளரணும், அவங்க பிள்ளைங்க ஒன்றா வளரணும், எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறாருங்க. இவங்க அரசியலுக்கு பேசுகிறாங்க. நான் என்னங்க செய்ய முடியும்? இப்படி ஏட்டி பூட்டி ₹1 கூட மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்கிற உதயநிதிக்கு நான் பதில் சொன்னால் என்னை விட முட்டாள் யாருங்க இருக்கா? இல்லை, இப்போ சீமான் கூட வந்துட்டு இந்த நிதி விவகாரத்தில் வந்துட்டு தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றணும், மத்திய அரசுக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க, சாத்தியப்படுமா? அதான் நான் சொல்கிறேன், 71% திருப்பி உனக்கு வருதுங்கிறது எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். சீமானுக்கு இந்த கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னதை அதை முதல்ல சொல்லுங்கள். ஜிஎஸ்டியில் வர்ற பணம் எவ்வளோ பணம் நமக்கு திரும்பி வருது?
10,76,000 கோடி 11 வருஷமா கொடுத்துருக்காங்களே, எப்படி வாங்கியிருக்கீங்களா? நீ என்ன பண்ண? வெள்ளை இருக்க குடியான்னு சீமான் திமுகவை பார்த்து முதல்ல கேட்க சொல்லுங்க, தைரியம் இருந்தா. சரி, நீங்கள் வந்து இந்த 140 கோடி மக்களுடைய நலனுக்காக நீங்கள் மோடி அவர்கள் செயல்படுறதா சொல்கிறதுனால இந்த கேள்வி இருக்குது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் குடியேறின மக்கள் ட்ரம்ப்புடைய ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி சட்டவிரோத குடியேற்றம் சொல்லிட்டு வெளியேற்றுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு ஒரு விசாரணை கைதி போல், ஒரு என்ன சொல்கிறது, போர் குற்றவாளிகள் போல் கைகளை விலங்கிட்டு கொண்டு வராங்க. இந்திய அரசு வந்துட்டு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. பிரதமர் மோடி அவர்கள் கூட ட்ரம்ப்பை சந்திப்பது கூட மோடி வந்து சொல்கிறாரு, இந்தியா வந்து அதிகமான வரி விதிக்குதுன்னு சொல்லி நேரடியாக சொல்கிறாரு. குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது. ரெண்டாவது, அதை கண்டித்து இங்கே விகடன் வந்து இணையத்தில் வந்து ஒரு கார்ட்டூன் வெளியிடுறாங்க. அந்த கார்ட்டூனுக்காக விகடன் முடக்கப்பட்டது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. பத்திரிகை சுதந்திரத்தை தன்னேச்சை அதிகாரமாக மத்திய அரசு ஒடுக்குகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பத்திரிகை சுதந்திரத்தை எப்படி ஒடுக்குறதுன்னு காங்கிரஸ் கட்சியை கேட்டால் தெரியும், இல்லை இப்போ இங்கே ஒடுக்கி திமுகவை கேட்டால் தெரியும். இல்லை இப்போ அரசு நான் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் கனெக்டிவிட்டி தானே சொல்கிறேன். அரசு விளம்பரங்கள்லாம் வேணுன்னா பாஜகவை திட்டணும், எங்கள் அறிக்கையை பெருசாக போடணும், இல்லாட்டி உனக்கு அரசு விளம்பரம் இல்லைங்கிறீங்க. தொலைக்காட்சியில் நான் பேசுகிறத லைவில் காமிச்சிக்கிட்டே இருங்க. ட்ராமா பண்ணாலும் சரி, உதயநிதி பேச தெரியாமல் பேசினாலும் சரி, திமுக தலைவர்கள் உளர்னாலும் சரி, அதை லைவில் போடுங்க. இல்லாட்டி அரசு கேப்பில் உங்கள் லூப்பை பிடிங்கி விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறீங்க. இப்படி மிரட்டி உங்கள் மீடியாக்களை வச்சு என்ன வேணாலும் செய்ய வைக்கலாங்கிறதெல்லாம் இனிமேல் யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை குற்றவாளிகளை, நீங்கள் பத்திரிகையாளர், ஏற்கனவே தொலைக்காட்சி இருந்தவர், எத்தனை குற்றவாளிகளை கைவிலங்கு போட்டு சிறைச்சாலையிலிருந்து கோர்ட்டுக்கும், கோர்ட்டிலேருந்து சிறைச்சாலைக்கும், சிறைச்சாலையிலிருந்து மருத்துவமனைக்கும் கொண்டு போகிறாங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை 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 நீதிமன்றத்துக்கு வர்றப்போ கூட கைவிலங்கு போடக்கூடாதுன்னு நம்ம சட்டம் போட்டு வர்றாங்களா இல்லையா? பல இடங்களில் பல நேரங்கள் அந்த பிரச்சனை சொல்லுது, போடக்கூடாதுன்னு சொல்லுது. போட்டு வர்றாங்களா இல்லையா? சட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், போட்டு வர்றாங்களா? அந்த கேள்விக்கு முதல்ல சொல்லுங்கள். அதுவே தவறு தான் சார். அதையும் நீதிமன்றம் முடிஞ்சு அங்கேயே முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டிலேயே அந்த பழக்கம் இன்றைக்கி இருக்குது. மோசமான குற்றவாளிகளை, குற்றம் புரிந்தவர்களை அவங்க கை விலங்கு போட்டு கொண்டு வர்றாங்க. அவங்க நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நேற்றைக்கு முன்தின வந்த ஃப்ளைட்டில் 3 பேர் இறந்து வந்தால் உடனே போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டான். என்னென்னு கேட்டால் 3 பேரும் படுகொலை பண்ணிவிட்டு கொலை சம்பவத்தை மறைச்சி அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டாங்க. இன்றைக்கி ஃப்ளைட்டில் இறந்தவொடனே பிடிச்சிட்டு போயிட்டான். குற்றவாளிகளை அவன் என்ன சொல்கிறான், ஏலியன்ஸ் நாட் சிவிலியன்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க, சிவிலியன்ஸு இனிமேல் வருவாங்க. வேலைவாய்ப்பில் டைமத்தை மாறி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. சில தவறாக இல்லாத சின்ன சின்ன காரணங்களுக்கும் வருவாங்கள்லாம் விமானத்தில் வருவாங்க. ஏலியன்ஸு நம்ம குறிப்பிட்றான். இது வந்து தவறு செய்பவர்கள், பல்வேறு வழக்குகளில் தொடர்பு இருக்கவங்கள நாங்கள் இப்படி தான் அனுப்ப முடியுங்கிறான். நீ போகாத. சட்டத்துக்கு விரோதமா நீ யாருடைய போய் சொன்னா? சார் சட்டத்துக்கு விரோதமா ஏன் சார் அந்த வெனிசுலா, கொலம்பியா, மெக்சிகோ, வெனிசுலா நாட்டு மக்கள் இருக்காங்க. அந்த நாட்டு பிரதமர் வந்து சொல்றாரு, எங்க மக்களை வந்து மாண்போட ஒரு மனித மாண்புன்னு இருக்குல்ல சார், அதை கண்டிச்சு அதெல்லாம் ஜெய்சங்கர் அதெல்லாம் ஜெய்சங்கர் பார்லிமெண்ட்லேயே பேசிட்டார், ராஜ்யசபையிலே பேசிட்டார். அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அது விளக்கம் கொடுத்துட்டார். அது பேசலாம் உங்களுக்கு அவங்க சட்டப்படி. இப்போ நம்ம ஊரில் பங்களாதேஷை சேர்ந்த 100 பேரை திருப்பூரில் பிடிக்கிறாங்க. என்ன பண்ணுறோம்? அனுப்புகிறோம், விலங்கு போட்டு அனுப்புகிறோமா? உடனே அனுப்ப. யாருக்கு தெரியும்? நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுறது இல்லை. அதை வந்து வீடியோ எடுத்து போறது நமக்கு தெரியாது. நம்ம ஊர் சட்டம் வேற, அவங்க ஊர் சட்டம் வேற. நீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்ட விரோதமா எல்லாம் பண்ணிட்டு இருங்க. நான் பாராட்டுவேன், போட்டுருவேன். கொலகாரனை கொண்டு வந்து உள்ள உட்கார வை, வீட்டுல விருந்து வை, ஸ்வீட் ஊட்டி விடு. இங்க இருந்த மக்களையும் விலங்கு போட்டு அனுப்புறீங்களா? நம்ம அனுப்பியிருக்கோமா இந்தியா? அது நமக்கு அந்த இந்திய சட்டம் என்ன, அமெரிக்கா, சிங்கப்பூர்ல என்ன பண்ணுவான், அடிச்சு உள்ள வச்சு ஆயுள் தண்டனை. 5 பேர் தூக்கு தண்டனை கொடுத்த மீனவர்களை மீட்டுட்டு வந்தோம். அது வேற விஷயம். கொரோனா காலத்தில் 240 விமானங்கள் அனுப்பி வெளிநாட்டில் இருக்க நம்ம மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். அது வேறு விஷயம். ரஷ்யா உக்ரைன் போதில் 16,000 மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த 1300 மாணவர்கள் உட்பட ஒரு மாணவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து கூட அவனை இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கே கையில் ரோஜாப்பூ கொடுத்து நம்ம அண்ணன் பழைய அமைச்சர் மஸ்தான் கூட்டிகிட்டு வந்தார். அது வேறு விஷயம். இது வேற விஷயம். ராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க, ராணுவ விமானத்தில் கூப்பிட்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்கறது, பதில் சொல்கிறது அவமானமான விஷயங்க. எத்தனையோ பிரதமர்கள் வந்து இதுபோல் கேலி சித்திரத்துக்கு ஆளாயிருக்காங்க. நேருல இருந்து மகாத்மா காந்தியில இருந்து எல்லாருமே வந்து கேலி சித்திரத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஒரு கேலி சித்திரத்தை கூட தாங்கி வைக்க முடியலையா மோடினால? இது வந்து கேலி சித்திரம் இல்லை, சதி சித்திரம்.
திட்டமிட்டு நான் சொல்லி முடிச்சு திட்டமிட்டு அவதூறு பரப்புகிற வகையில், களங்கம் கற்பிக்கிற வகையில் அந்த அட்டைப்படம் இருந்தது என்பதை பல பொதுவான மக்கள் பார்த்து வேதனைப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும். சரி, அப்ப சட்டப்படி உங்களுக்கு சட்டப்படி போயிருக்கோம். நாங்கள் போய் எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவில் முக்கிய தலைவர், எங்கள் துணைத் தலைவர் பால் கனகராஜ் அவர்கள் ஆணையத்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டெல்லியில் ஆணையத்தை கொடுத்துருக்காங்க. சட்டப்படி கடிதம் எழுதுறாரு. உடனே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சனிக்கிழமை சாயந்தரமே கிட்டத்தட்ட முடக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் தகவலே தெரிவிக்கப்படுது விகடனுக்கு. நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்து என்றாம் அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு விசாரணைக்கு பின்னாடி தண்டனை கிடையாது, தண்டனைக்கு பின்னாடி விசாரணை நடக்குது, இது முற்றிலும் தவறானது. அடுத்து சொல்ல இந்து ராம் அவர்கள் வந்து ரொம்ப பொதுவானவராக நான் என்றைக்குமே பார்த்ததில்லை. அவரெல்லாம் எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம், எதிர்கட்சி போராட்டத்தில் எல்லாம் கலந்துட்டு பேசுகிறவர். அவர் எப்படி பொதுவான நல்ல கருத்தை சொல்லுவார்? பத்திரிகையாளர்கள் நான் சொல்கிறேங்க, அவர் எல்லா கட்சி திமுக மேடைகள்லாம், திமுக தலைவர் இருக்க மேடைகள்லாம் பேசுகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவர் எப்பவும் பல நேரங்களில் ஒருதலை பட்சமாக தானே பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி அது பேசியிருப்பார். அதுக்கு நான் என்ன கருத்த முடியும்? அவருடைய கருத்து அவர் நீதிமன்றத்தில் போய் சொல்லட்டும், கோர்ட்டில் போய் சொல்லட்டும், போலீஸில் போய் சொல்லட்டும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? தண்டனை கொடுத்தப்ப நீ மறுபடியும் என்ன சார் தண்டனை இல்லை, இதுதான் தண்டனையா? இதுதான் தண்டனையா? அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், நோட்டீஸ் கேட்டு விசாரணை பண்ணணும், அதுக்கு தவறு நிரூபிக்கப்பட்ட முடக்கணும். எடுத்த உடனே முடக்கிறதுன்றது சட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி. எனக்கு என்ன தெரியும்? நான் மெட்ராஸில் உங்களை மாதிரி உங்களோட உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? இல்லை, எனக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு எதுக்கு ஐபி இருக்கு? எதுக்கு உள்ள ஒரு ஆய்வு செய்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்க்குறவங்க இருக்காங்க. எதுக்கு பிரதம மந்திரிக்கு இப்போ கைவிலங்கு கால் விலங்கு போட்டு நீ அட்டைப்படம் போட்டுருவியான்னு அவங்க நினச்சிருக்கலாம். இது நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் நினச்சிருக்கலாம். கேலி சித்திரத்துக்கு, கேலி பண்ணுறதுக்கு, நகைச்சுவை காட்டுறதுக்கு பிரதமர் தான் கிடைச்சாரா அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் அங்கே சேலஞ்ச் பண்ணுங்க. எங்களையும் பாஜக வந்து அண்ணாமலை லெட்டர் கொடுத்தாரு, முருகன் லெட்டர் கொடுத்தாரு, இதையும் பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கேலி சித்திரத்தை கூட தாங்கும் அளவுக்கு வந்து மோடி வந்து பலவீனமானவராக இருக்காரா? மோடி பலவீனம், மோடி மாதிரி பலவீனமான கேட்கிற ஒரே அரசியல் கட்சியை ஒரே ஆள் தான் ஒரு பத்திரிகை விமர்சிக்கக்கூடியது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதை வந்து இதே விகடன் ஆசிரியர் வழக்கு போட்டது, அரெஸ்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் டாஸ்மாக் படத்தை பாட்டில் கையில் வச்சிருக்காருன்னு ஒருத்தவங்க இது போட்டான், பதிவு போட்டாங்கிறதுக்காக எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணுறீங்க? 113 பேரை பாஜகவை சேர்ந்தவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி திராவிட மாடல்கிட்ட போய் பேசுங்க. திராவிட மாடல் ஒரு கருத்து உங்கள் கண்ணு குருடு அப்படின்னு போட்டால் அரெஸ்ட் பண்ணுறீங்க, காது கேட்கலன்னு போட்டால் அரெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இதை பற்றி கருத்து சுதந்திரம் வெக்கமே இல்லை. தமிழ்நாடு தான் கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்குது. நீங்கள் வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர். தினகரன் பத்திரிகையில் தயாநிதி மாறனுக்கு செல்வாக்கு அதிகமாக, மு.க. ஸ்டாலினுக்கு அதிகமானங்கிறதுக்கு அந்த பத்திரிகையை எரித்து வெடிகுண்டு வீசி இளைஞர்களை கொன்ற கட்சி திமுக. நீங்கள் வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா நியாயம் யோசிச்சு பாருங்க. கடைசியாக வருது மார்ச் 1ஆம் தேதி இந்த மும்மொழி கொள்கைக்காக கையெழுத்து இயக்கம் வந்து அண்ணாமலை நடத்தப்பட சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஈடுபடும்? கிட்டத்தட்ட இங்கே தமிழகமே, ஒட்டுமொத்த தமிழகமே வந்து இருமொழி கொள்கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நடத்தக்கூடிய கையெழுத்து இயக்கம் வெற்றி பெறுமா? ஆசிரியர் கூட்டமைப்பின் தலைவர் அரசகுமார் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர். எங்கள் தலைவர் 56 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க தனியார் பள்ளிகள், இந்த மாதிரி மும்மொழி வாய்ப்புள்ள பள்ளிகள்னு. அவர் இல்லை 68 லட்சம் பேர் படிக்கிறாங்கிறாங்க. அந்த 68 லட்சம் குடும்பமும் இதில் கையெழுத்து போடுவாங்க. ஏழை எளிய மக்கள், எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பே கொடுக்காம ஏமாத்துறீங்களே, எங்களை 2ஆம் நிலையில் வச்சுருக்கீங்களே, ஓரவஞ்சனை பண்ணுறீங்களே திராவிட மாடல் அரசு, திமுக அரசுன்னு அந்த ஏழை மாணவருடைய குடும்பமும் இந்த கையெழுத்து போடுவாங்க. நீங்கள் அரசியலுக்காக, வேடிக்கைக்காக எப்படி நீட் எதிர்ப்பு கையெழுத்துன்னு பெட்டி பெட்டியாக சும்மா போலியாக ஏமாத்துனீங்களோ அந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் கையெழுத்துன்னு எங்களுக்கு போட்டியாக செய்யலாம், கோலம் போட வைக்கலாம், கும்மி அடிக்க வைக்கலாம், காவடி தூக்க வைக்கலாம். இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இது 1965 இல்லை. 1965 52,000 தனியார் பள்ளிகள் இங்கே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. 1965 இந்த மாதிரி மக்கள் எல்லார் கையிலையும் பத்திரிகையும் மீடியாவும் இல்லை. அது ஒரு காலம். இன்றைக்கி இருக்கிறது வேறு காலம். எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு காலம்.
நீங்கள் வஞ்சிப்பது மத்திய அரசை அல்ல, நீங்கள் வஞ்சிப்பது பாஜகவை அல்ல, நீங்கள் வஞ்சிப்பது ஏழை எளிய மாணவ செல்வங்களை. அந்த குழந்தைகள் இந்த கான்வென்ட்டில் படிக்கிறவங்களுக்கு, மெட்ரிகுலேஷனில் படிக்கிறவங்களுக்கு இணையாக வளரணுங்கிற மோடியின் ஆசையை கெடுக்கிறீங்க திராவிட மாடல். அந்த மாணவருடைய பெற்றோரும் கையெழுத்து போடுவாங்க. நன்றி சார். வணக்கம்.